அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம யா கனிய்யு யா முக்னி அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக பிதாஅதிக மன் வ பிஃضலிக மன் சிவாக். அல்லாஹும்ம அர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னல் காத்திமா. அத்தௌஹீத் வல் சுன்னதி வல் ஜமாஅ மஅல் ஹுஷூஇ வல் ஹுலூஇ அவ்வலன் ஆகிரன். அல்லாஹும்ம இஜ்அல் கலாமி ஆகிர் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மஅல் வுலூஇ மஅல் ஹுஷூஇ மஅத் தவக்குலில் ஹுப்பி லில்லாஹி வ ரசூலி. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரூஹு வ வைலுல் லில் முஷ்ரிகீன். அல்லதீன லா யூதூன ஸக்கா வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். وعن عبد الله بن عمر بن العاص رضي الله عنهما قال أن سمع رسول الله صلى الله عليه وآله وسلم من صلى علي صلاة صلى الله عليه بها عشرة. رواه مسلم. من صلى علي صلاة واحدا صلى الله عليه عشر صلوات وحتى عنه عشر خطايا ورفع له عشر درجة. وعن ابن مسعود رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وآله وسلم قال أول الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் என்னுயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் நமது வாழ்வில், உடம்பில், எண்ணங்களில், குடும்பங்களில், பிள்ளை குட்டிகளில், வாரிசுகளில் கியாம நொடிநாள் வரை முழு சமூகத்தின் மீதும் அல்லாஹ் நிரப்பி அருள் புரிந்திடுவானாக. நம்மை சமூகத்தில் ஒன்றுபட்ட ஒரே உம்மத்தம் வாஹிதாவாக ஆக்குவானாக. ஃபிர்காக்களிலிருந்து பிரிக்குகின்ற குள்ள நெறி கூட்டங்களிலிருந்தும் ஓநாயின் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி மனித ஓநாய் இனத்திலிருந்து நமக்கு தற்காப்பளிப்பானாக. தீனை விளங்கும் முறையில் விளங்கி ஒன்றுபட்ட ஒரே ஜமாத்தினர்களாக இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் என்று சொன்னதை போன்று மாணவி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. அவர்கள் உயர்ந்தவர்கள், கண்ணியமிக்கவர்கள், கண்ணியமானவர்கள். அவர்களை கொண்டு தான் நமக்கு அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஷஃபாத்தும் கிடைக்கக்கூடிய அருள் இருக்கின்றது என்பதன் மீது தவக்கல் வைத்தவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, நமக்கு இந்த உலகத்தில் முதலாவதாக நமது பெற்றெடுத்த குழந்தைகளை
கண்ணியமாக கணித்து கவனிக்க வேண்டிய ஒரு கடமை கல்வி. கல்வி என்றால் உலக கல்வி தேவைதான். ஆனால் அதிலே மரணத்திற்கு பிறகு எத்தகைய முன்னேற்றமோ உயர்வோ, அந்த மரணத்திற்கு பிறகு இந்த உலக கல்வியை கொண்டோ டிகிரியை கொண்டோ அல்லாஹ்விடத்தில் எத்தகைய பிரதிபலனும் நாம் அடைய முடியாது. வேண்டுமானால் அதை படித்து சம்பாதிப்பதன் மூலமாக தீனுக்கு செலவு செய்வதை, குடும்பங்களுக்கு செலவு செய்வதை, மார்க்க ஏழைகளுக்கு செலவு செய்வதில் நன்மை வேண்டாம் பெறலாம். அது ஒரு தேவை. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தின் மார்க்க கலைஞான திங்கள் அந்த கல்விகள் 100க்கு 100 இம்மை, வாழ்வு, மரணம், ரூஹு பிடுங்குதல், சக்ராத், பிறகு கபுர், பிறகு ஹஷர் நஷர், பிறகு சுவால் ஜவாப், பிறகு ஜன்னத், அது வரைக்கும் இஸ்லாமிய கல்வி தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த இஸ்லாமிய கல்வியின் மீது சமூகம் என்ன முயற்சிக்கின்றது? எல்லா இடத்துலையும் மதரசா நடக்குது. ஒரு தெருவில் பள்ளிவாசலில் சில இடங்களில் நிறையா இடத்துல 30% நடக்கிறது இல்லை. நிறையா இடத்துல மதரசா பள்ளிகள்லையும் நடக்குது, வீடுகள்லையும் நடக்குது. உஸ்தாதாக்கள், உஸ்தாதுமார்கள், உஸ்தாது பீக்கள், உஸ்தாது சார்கள் நிறையா ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால் பிள்ளைகள் தெளிவடைவது என்ன? மிகுதமான பிள்ளைகள் குழப்பவாதியாகிடுறாங்க. உலமாக்கல்லே 3 பிரிவு இருக்கு. ஒரு பிரிவு எல்லா துறையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு பிரிவு முக்கால் பாக துறையை மறுக்கக்கூடியது. ஒரு பிரிவு இந்த இரண்டுக்கும் எகெயின்ஸ்டாக செயல்படக்கூடியது. ஏன் இவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சிகள்? தப்லீகின் அடிப்படையிலே நடாத்தப்படுகின்ற மதரசாக்கள் மௌலூத், மீலாத், ஒரு நல்லது, முஸ்தகப்பு, சுன்னத்து, இஸ்திஹ்பாப், பிறகு புர்தா ஷரீஃப், சில விஷயங்கள் நல்லது, முபாஹான விஷயங்கள், இவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதில் போய் சாப்பிடுவாங்க. மீலாதில் சாப்பாடு கொடுங்க, சாப்பிடுவாங்க. ஓத கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. சில பேர் அதில் ஒரு பிரிவுகள் ஓதிட்டு அதற்குள்ள பொருளாதார ஹதியாவையும் வாங்கிட்டும் போகிறாங்க. அவங்க நல்லவங்க. சில பேர் என்ன நினைக்கிறான், மௌலூது, மீலாது, அதே போன்ற புர்தா, இது மாதிரி குர்ஆன் ஓதிட்டு காசு வாங்கக்கூடாது. அது அவர்களுக்குரிய ஹதியா. இஸ்லாத்தில் எவனும் யாருக்கும் எந்த இதுவும் தர முடியாது, நிறைவேற முடியாது. ஆனால் அவர்கள் நேரங்களை ஒதுக்கி வந்து குர்ஆன் ஓதுதல், மௌலூது ஷரீஃப் ஓதுதல், புர்தா ஷரீஃப் ஓதுதல், ஏனைய நல்ல அமல்கள் செய்தல், திக்ர் மஜ்லிஸ் நடத்துதல், அவங்களுடைய ஒரு சபைகளுக்காக பொருளாதாரம் தூஃபா நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படித்தான் இப்போ கடையில் வாங்கும்போது ஒரு பொருள் வாங்குறீங்க, செருப்பு, ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க, அல்லது பொரிச்ச பீப்பு, பலாச்சொலை, அல்லது வடை, அல்லது அப்பம் வாங்குறீங்க. காசு கொடுத்து தான் வாங்க முடியும். அதே போன்று ஒரு உஸ்தாதை, மாணவரை, அல்லது இஸ்லாமிய சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் இஸ்லாம் அகீதா அல்லாதவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களானாலும் கூப்பிடும்போது வர்றாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்து பொருள் கொடுப்போம். உணவு என்பது கிஃப்ட்டு, பொருள் என்பது தூஃபா. தூஃபா என்பது காணிக்கை. காணிக்கைன்னா அவங்க வந்து ஓதுறதுக்கு, ஓதுனதுக்கு அல்ல, ஓதுனதுக்கு ஒன்னால் யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும். உன் வீட்டில் உட்காந்து சொன்னான் பார்த்தியா அந்த ஓதக்கூடியவர் என்ன சொன்னார்? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். ஓ வீட்டில் இருந்து நீ சொல்ல வேண்டிய சொல்ல அவர் சொன்னார் பார்த்தியா, அந்த வந்ததற்கு காணிக்க. ஓதுனதுக்கு உன்னால் தர முடியாதுடா. நன்னூலிகளை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் மடத்தனத்தால் வாழாதீர், மறுமையை வெறுக்காதீர். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்டை. ஏன்
ஷைத்தானுடைய குணம் நம்மள்கிட்ட வரக்கூடாது. முன்னால் நாம் சொன்னோம் சப்ஜெக்டில், அகம்பாவம், தற்பெருமை, ஆணவம் வேறு இருக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா அவரை எண்ணீர் தாஹாவோடு நுபுவத் முடிந்து விட்டது, ரிசாலாத் முடிந்து விட்டது. ஆனால் அல்லதீன யுபல்லிகுன ரிசாலாத்தில்லா, அல்லாவுடைய ரிசாலாத் குர்ஆனை எத்தி வைத்து விளக்குவது தான் இருக்குது. அதில் அது கூடாது இது கூடாதுன்னு சொன்னேன், உன் மண்ட மூளையை மூக்கில் உருகிடுவேன். ஜாக்கிரதையாக இருந்துக்க. என்னடா இப்படி கடுசா பேசுகிறான்டா, நீ கடுசா நீ இஸ்லாத்தை சாடுற, மறைமுகமாக குஃப்ரில் போகிறேன். எதுடா சிறுக்கு, எது நன்னூலி சிறுக்கு? எதுக்கடுத்தான சிறுக்கு சிறுக்கு பிதுகத்து சிறுக்கு பிதுகத்து, இது சொல்ல நல்லா இருக்கா உனக்கு? சிறுக்குண்டா என்ன தெரியுமா? முதல்ல அரபு நாட்டுக்கு நீ போய் பாரு. நீ அரபு நாட்டில் இருந்தவன் தான் இங்கே நிறையா பேர் இருக்கே. அங்கே போய் தான் குழம்புன குழப்புறேன், இங்கே அங்கே குழம்பி இங்கே குழப்புறேன். வியாபாரத்தில் சிறுக்கத்துன்னு போட்டிருப்பான். என்ன அர்த்தம்? கடையை இழுத்து மூடிடுவியா சிறுக்குண்டா? சிறுக்கத்துன்னு போட்டிருக்கானே. அடப்படுவாவி பயல்களா, இந்த மாதம் தெரியாமல் போய் நீ போனது பொருளுக்கு தானே. அங்கே பொருளும் பஜ்ஜியும் தான் கிடைக்கும். சில பேர்லாம் ரொம்ப மோசமாக சொல்கிறானுங்க இந்த குவைத்தை பற்றி. எல்லாம் நல்லா பாதுகாக்கணும். ஏன் குவைத்தில் இப்படி ஒரு நாசம் வந்துச்சு? பிரமாண்ட அந்த கோவிலை, அந்த கற்சிலைகளை ஒழிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பாடுகள் எண்ணிலடங்காதவை. அவருடைய இடுப்புக்களை எல்லாம் அழுகிய துர்நாற்றமுடைய 7 நாட்கள் நிறைவடைந்த அழுகிய ஒட்டகையுடைய குடலை வச்சாங்க காபாக்குள்ள. சம்பவம் தெரியுமாடா? தெரியுமா? நன்னூல் ஒஸ்தாபின்னு முக்காடு போட்டுக்கிட்டு பேசுகிறேன், போஸ் கொடுத்து பேசுகிறேன். சிறுக்கு பிதுகத்து, சிறுக்கு பிதுகத்து. நாங்கள் சொல்கிறோம், நீ பேசுகிறதே ஹராம். சிறுக்குக்கும் பிதுகத்துக்கும் மேலே போயிட்டோம் நாங்கள். நஊது பில்லாஹி மின்ஹா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா மாஷா அல்லாஹ். நீ திருந்து. ஒருத்தர் பயான் செய்கிறான், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து சபரிமாலான்னு ஒரு தாய் வந்துருச்சு. அது பேர் வந்து தயவு செஞ்சு சபரின்றதை எடுத்துட்டு மாலாவையும் எடுத்துட்டு அந்த பேர் என்னவோ தீனுக்கு வந்ததை வைங்க. காஃபிருடைய அடையாளத்தை கொண்டு வரக்கூடாது. அப்போ நீங்கள் காஃபிருடைய அடையாளத்தை கொண்டு வந்துட்டீங்க. அல்லா துஷ்ரிக்குன பில்லாஹி ஷைஆ, எந்த பயனும் இதை சொல்ல மாட்டான் உலமாக்கல்லை. எதுக்கு அந்த அடையாளம் உனக்கு? அதே வேணாண்டு எரிஞ்சிட்டு வந்துட்டேன் மார்க்கத்தை. விளங்குதா? இதை நீங்கள் அந்த அம்மாவுக்கு அறிவுறுத்துங்க கேட்குறவங்க. அந்த அம்மா என்ன பேர் இஸ்லாத்தில் வச்சுருக்கா அதை வச்சுக்க. வந்தது வரைக்கும் நல்லது, அல்லாஹ் ஜன்னத்தை கொடுக்கணும். அவங்களுடைய பெற்றோரை அல்லாஹ் ஹிதாயத்தை தரணும். இல்லையானால் அவங்கள பொருந்திக்கணும் அல்லாஹ். அவ்வளோதான். நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அதற்கு ஒரு எகென்ஸாக ஒரு தௌஹீத்வாதி புலந்து புலக்கிறார். என்ன தெரியுமா? ஆனால் பஷரும் மிசுலுக்கும்ன்ற ஆயத்தை வச்சு ரசூல்லா சொன்னாங்களாம், நான் உன்னை மாதிரி மனுஷன்தான் சொன்னாங்களாம். ஏன்டா கழுதைக்கு பிறந்த பிள்ளை, அதுக்கு பின்னால் வர்றதெல்லாம் தெரியலையாடா உனக்கு? எந்த ஆயத்துலையாவது ரசூலுல்லா உங்களை மாதிரி நான் சாப்பிட்றேன், மோல்றேன், பேல்றேன், துர்நாற்றம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா ரசூலுல்லா? நஊது பில்லாஹி மின்ஹா. அடவாடித்தனமான பேச்சை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கென்று ஒரு கூட்டம். என்னப்பா அப்படி தற்பெருமை? தலையில் தொப்பி இல்லை, ஜட்டி மட்டும் போடுறீல. தலைக்கு தொப்பி தேவையில்லையா? டவுசருக்குள்ளே ஜட்டி தேவையா? அல்லாஹு அக்பர். ஒருத்தன் புது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துட்டான். அவசரத்தில் ஜட்டி போடலை, ஃபேண்ட்டுக்குள்ளே ஜட்டி போடல. ஆனால் ஃபேண்ட்டுடைய ஜிப்பையும் மாட்ட மறந்துட்டான் மாப்பிள்ளை. மஜ்லிஸில் வந்து எல்லாம் உட்காந்தாச்சு. 2 ரக்காய் தொழுவாங்கள்ல, தொழுது மாலையை கழட்டிட்டு வந்தாச்சு. முந்தி காலத்தில் அந்த ரோஜாப்பூ மாலை வரும் பாருங்க. இன்றைக்கி நீங்கள் குண்டிக்கரணம் போட்டாலும் அந்த ரோஜாப்பூ கிடையாதுங்க. 10 மணிக்கு மாப்பிள்ளைக்கு உள்ளே வந்துருப்பார், 11 மணிக்கு கல்யாணம் முடிஞ்சு போவார், ராத்திரி வரைக்கும் சுபஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அந்த இயற்கையான மாணவியின் ரோஜாவோ, அந்த உதட்டின் இதழ், ரோஜா இதழ் நறுமணம் கமலும் பாருங்கள் அந்த பூவு. அல்லாஹு அக்பர். சம்மங்கி பூவும் அந்த ரோஜா பூவும் தான் மாலை. அதில் ஒரு எலுமிச்சம்பழம் தான் வச்சுருப்பாங்க கை சென்ட்டில்.
வாடை அப்படி தூக்கும். 40 நாள் அந்த பொண்ணுடைய வீட்டில் மாப்பிள்ளையோட வீட்டில் மாலை அந்த ரூமுக்கு போனால் அந்த வாடை வரும். இன்றைக்கி போனால் விடியால் தின்றுருப்பான், மத்தியானம் தின்றுருப்பான், மாமியா வீட்டில் போய் ராத்திரி தின்றுட்டு இங்கே மனைவியை உறவு கொள்வான் முதல் நைட்டு பச்சக்குண்டு. அங்கே நீக்க முடியாத நாத்தம். எத்தனை ஸ்ப்ரே, எத்தனை கட்டல், எத்தனை ஜன்னல், எத்தனை ஏசி. அல்லாஹ் அக்பர். ஏன்றா துர்நாற்றம் வந்துச்சு? மாணவி மேலே செலவாத்து இல்லை. முதல்ல எல்லாம் கல்யாணத்துக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதல் நைட்டு, இன்றைக்கி கல்யாணம் வச்சுக்கோங்க, முந்தா நாள் நேற்று வச்சுக்கோங்க, நேற்று துவா ஓதுவாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு குஸ்காவோ ஏதோ ஒரு அவங்கவுங்க சக்திக்கு ஆக்கியில் வெறிஞ்சோரோ தால்ச்சாவோ வச்சு மௌலுது ஷரீஃப் ஓதுவாங்க, புர்தா ஷரீஃப் ஓதுவாங்க, 5 மௌலுது ஓதுவாங்க. அந்த நறுமணம் தான்ப்பா அந்த கல்யாணத்துடைய வாடை. இன்றைக்கி நீ போய் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு எவ்வளோ மல்லிகைப்பூ வச்சுட்டு மோந்து வைக்கிறான், கேட்குறான், ஹஜரத் என்னங்க வாசமே இல்லைன்றான். சிரிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. என்ன பதில்? அப்போ நான் சிரிச்சிட்டு சொன்னேன், அந்த காசு ஹலால் இல்லையா? மாமனார் 50 பவுன் 100 பவுன் போட்டு நீ முடிச்சிருக்கீல, அந்த காசு ஹலால் இல்லை. நான் ஹலாலாக நீ சம்பாதிச்சு நான் என்ன செய்ய? இப்போ தீனுடைய கேள்வி எங்கே இருக்குது? ஹலால் எது, ஹராம் எது? வஹல்ல ஹலாலஹு வ ஹர்ரம ஹராமு. ஹலால் ஹராம் தெரியாதவனெல்லாம் மைக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏடா காசு இருக்குது. நாங்கள் போய் இப்படி தெருவா பேசலையே, நாங்கள் ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு ஆணையும் கெடுக்கலையே. நாங்கள் உள்ளதை உள்ளால் பேசுவோம், தூசி படாமல் பாதுகாப்போம். கண்ணின் இமையை போன்று அல்லாஹ் குர்ஆனின் விளக்கங்களை கொடுக்க மிக பெரும் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் உலமா பெருமக்களை அல்லாஹ் வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், லாக் சுக்கூர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லாஹ். என்ன கல்வி கற்றுக் கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு? எத்தனையோ மதரசா இருக்குது, தெருவா மதரசா இருக்குது. வசதி உள்ளவங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு ஓதி தர்றீங்க. அந்த பிள்ளையை பார்த்து 5 களிமாவை நீங்கள் கேளுங்களேன். உருதா இருந்தால் ஏக்கம் களிமா, துவம் களிமான்னு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. 1வது 2வது களிமாவுக்கு ஒருத்தர் களிமான்னு கேட்குறேன். அந்த பிள்ளை உருது பேசுது, 10th படிக்குது. களிமாண்டா என்னம்மா அப்படின்றது. அதான் துவம் களிமா, சிவம் களிமா, அப்போ சிஎம் களிமா என்னம்மா சொன்னாங்க. அது எந்த பாஷை எனக்கு தெரியல. பாஷைகள் பல்வேறு, அது வேறு விஷயம். இப்போ நான் கேட்டேன், ஏப்பா உங்கள் பாஷை இருக்கட்டும், நீ சொல்லுக்கா, 1வது களிமா 2வது களிமா தெரியுமா? போல்ஜி அப்படின்ட்டுச்சு. ஜீன்றது கண்ணியமாக சொல்லுது, போல்ன்றதும் கண்ணியமாக சொல்லுது. ஆனால் அந்த கண்ணியத்துக்கு அந்த புள்ள பதில் சொல்ல முடியல. ஏம்மா மறந்துருச்சுமா, 1 களிமாவே தெரியலம்மா. என்னம்மா இது தெரியாது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்ல. சரி மறந்துருச்சுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏம்மா சில பேர் லா இலாஹ தானே சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு. அடி அறிவு கட்டவளே, அது ஃபிரௌன் களிமா. லா இலாஹ இல்லா அன்த பனி இஸ்ராயில். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நண்பர் தான், தவிர்க்கார், ஆற்றார், சமூக சேவை செய்கிறவர். அவர் ஆட்டலை, அவள் மனைவி ஆட்டுறது. அங்கே உள்ளே இருந்து சத்தம் வருது. அப்போ நாம் உட்காந்துருக்கோன்னு இன்னும் கொஞ்சம் சூடாக சவுண்டு வருது. எப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுன்னு ஓதிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு அரை சந்தோஷம். ஒரு சத்தம் கொடுத்தேன், பாய் ஒரு பேச்சு பேசலான் இருக்கேன். தாராளமாக பேசுங்கன்றார். ஏக்கா நீங்கள் சொல்கிற களிமா எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குக்கா. ஆனால் அறக்களிமா ஃபிரௌனுடைய களிமா தானாக்கா சொல்கிறீங்கண்டா. சண்டைக்கு வந்துட்டார் இவர். என்ன நீங்கள் களிமாவை ஃபிரௌன் களிமான்றீங்க? ஆமாம் பாயிண்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, வாய் நிறையா. ஒருத்தருக்கு பயானில் சொல்லுவாங்க சில பேர், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னிட்டா சொர்க்கம் போயிடுவானே. டேய், அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும். இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் யுமினூன பில் கைபில் இருக்காங்க. சொல்லுடா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ ராவில் ஒளி செஞ்சுட்டு படுக்க போகும்போது 5 களிமா சொல்லி கொடுங்க. 1 2 3 4 5. பிறகு ஸலவாத் ஓதுங்க, சொல்லி கொடுங்க. பிறகு குலுவல்லா 3 தடவை சொல்லி கொடுங்க. பிறகு இஸ்திஃபார், செய்யுதுல் இஸ்திஃபார் சொல்லி கொடுங்க. பிறகு மிக பிரமாண்டமான நல்லருள் மூமினுடைய பொருத்தம் பெறுவதற்கு தரூதே ஸலவாத்
சொல்லிக் கொடுங்க. தினம் இப்படி படுத்தா அந்த குடும்பம் சுவர்க்கத்துடைய இதழ்களால் தங்க இலைகளால் முலாம் பூசப்பட்டு அவர்களுக்கு ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையில் தாயோ தந்தையோ மரணித்து விட்டால் அவனுக்கு சொர்க்கம் கூட வாஜிபாகும். இல்லையேல் ஜாதி இரண்டொழிய வேறில்லை இந்த மருதி, அதாபு ரெண்டொழிய வேறில்லைன்னு ஆயிரும். ஒன்று சக்கராத், இன்னொன்று கபர். என்ன பதில் சொல்லுவீங்க? சமூக தாய்மார்களே, பாய்மார்களை விட கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான். முதல் காரணமே பிள்ளை பெற்றதுக்கு தாப்பன் காரணமாக இருந்தாலும், பச்சைக்கண்டு அவன் சொருகிறதா இருந்தாலும், அந்த பிள்ளையை பேணி பாதுகாத்து பிள்ளையின் பாசம் 70 தாய், 70 கோடி 70 மில்லியன் தாயின் கிருபை கொண்டவன் அல்லாஹ். அந்த பாசம் உங்களுக்கு தான் இருக்கு. குழந்தையை நரகவாதியாக ஆக்கிவிட வேண்டாம். நீங்கள் வளர்ப்பது சொல்லி சொல்லி வளர்க்கணும். சுன்னத் வல் ஜமாத், ரசூலுல்லாவுடைய சுன்னத், ரசூலுல்லாவுடைய ஸலவாத். முதல்ல நாங்கள்லாம் இமாமத்தில் குழந்தைகளுக்கு ஓதி தரும்போது காலையில், அப்போவெல்லாம் மதரசாக்கள் மதரசா இது மட்டும்தான் மஸ்ஜிதில் நடக்கும். இல்லை சில ஊர்களில் அதுக்காக மதரசான்னு தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கேரளா பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா மதரசாவே தனி தான், பள்ளியில் நடக்கிறது கிடையாது, தனி கூடம்தான். அதில் 5-6 உஸ்தாது சொல்லி கொடுப்பாங்க. 1வது 2வதுக்கு 2வதுன்னு சொல்லுவோம். இந்த பிள்ளைங்க 3 வயசு 4 வயசு பிள்ளைகள்லையே 5 மணிக்கு எந்திரிச்சிருது. நம்ம வீட்டு கழுதைங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது தெரியுமா? ஜனாபத்து குளிக்க 10:30 மணி, 11 மணிக்கு புருஷன் எந்திரிச்சு குளிப்பார். அந்த தோசை சுடுது 12 மணி. எல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு மிச்சத்தை பார்த்துக்கிறேங்க, பில்லு தர்றேன். இவர் கடைக்கு போவார். ஏன்னா ஓனரில் இவர் ஓனர். ஓங்கி அடித்தா செயல நறுக்குண்டு அப்படி தலை நரகத்தில் விழுகிறவர் இவர் ஓனர். அந்த அக்கா எத்தனை மணிக்கு குளிக்கிறாங்க ஜனாபத்து? ஒரு 10:30 மணி. எப்போ குளிக்க வேண்டியது? குறைஞ்சது ஒரு 5 மணிக்காவது குளிக்கணும். பாங்குக்கு முன்னே எந்திரிச்சிடணும். ஒரு கால் தவறிச்சுன்னு சொன்னால் பாங்கு சத்தத்தை கேட்டாவது எந்திரிக்கணும். படக்குன்னு குளிச்சுட்டு இவரை எழுப்பி 2 பேரும் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? ஜமாத்தில் தொழுதிக்கலாம். பள்ளியில் முடிய போகுதுன்னா பள்ளிக்கு போயிடணும். ஆணு ஒரு கால் ஃபில் ஹால். ஜனாபத்தில் டைம் கிடைக்கலன்னா பொண்டாட்டி புருஷனுக்கு தொழுவை. அப்படியா சட்டம்? இல்லை, ஆண் தான் பெண்ணுக்கு தொழு வைக்கணும். பிள்ளைய பொண்டாட்டியை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஜமாத்து நடத்துங்க. அது ஒரு ஜமாத்தாக மாறும். அதுக்காக வேண்டி அஜரை சொல்லிட்டாருங்க இந்த பயானில் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ போட்ட நறுக்குண்டு நறுங்கிடும் முகரை. ஞாபகம் வச்சுக்க. ஃபில்ஹால் அதாவது நிர்பந்தத்துக்கு ஒரு சட்டம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கல. அதனால தான் தருதலைகள் அதிகமாகிவிட்டது. விளக்கம் தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும். நபி நீங்கள் சொல்லுங்கள், நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தை. ரசூலுல்லாவா சொல்லலை, குல்டா அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்று ஒருவர் தான். அதோட ரசூலுல்லா விட்டுருலங்க. அந்த நன்னூலி பயல்களுக்கு நான் சொல்கிறேன், யூஹா இலைய, உங்களை போன்றுதான்ப்பா, ஆனால் நான் உங்களை போன்று அல்ல என்பதற்கு இஸ்திஸ்னா. இந்த குரானில் இஸ்திஸ்னா வர்றதா அந்த பயல்களுக்கு தெரியாது. ஏண்டா இவனுங்க டவுசர் பட்டனை சர்ன்னு இழுத்து விட்டுட்டு பேண்ட்டு குழாம மாட்டியிருக்கானா, உட்கார முடியாது. நீ பேண்ட்டு போட்டுட்டு ஒன்றுக்கு இருக்க முடியாது. நின்றுக்கிட்டே இப்படி நக்கு டக்குண்டு 2 அடி அடித்து விட்டு போட்டு கழுவிட்டு வருவான். அது எல்லா பள்ளிவாசல்லையும் இப்போ இருக்குது. அது நோயாளிகளுக்காக வச்சது. யாருக்கு? இந்த இடுப்பு வலி, முழங்கால் வலி. சுத்தமாக இன்றைக்கி பள்ளிவாசலில் பெஞ்சு போட்டு சேரு போட்டு உட்கார்றவன் பூரா எல்லாத்துக்குமே முழங்கால் வலி இடுப்பு வலி இல்லாதவன் தான் உட்காடுறான். முழங்கால் வலி இடுப்பு வலி உள்ளவங்க உட்காந்துக்கிட்டே கீழே தொழுகிறாங்க தரையில். எப்படி பார்த்தீங்களா? அங்கேருந்து ஸ்டைலாக வர்றான். இந்த பேண்ட்டில் ஒரு ஃபோனு, இந்த ஜோப்பில் ஒரு ஃபோனு. தக்பீர் கட்டியாச்சு. போன வாரம் அஜர் தொழு வைக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிச்சிட்டார். பில் அடிக்குது. எடுத்து என்ன பேசுகிறான்? தக்பீர் கட்டி இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சிருக்காங்க, வை நான் தொழுதுட்டு பேசுகிறேன்றான்.
இது எனக்கு முன்னால் ஒரு செஃப்பு விட்டு ஒரு செஃப்பில் பெஞ்சில் உட்காந்துருக்கார், கால் ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கார். ஏன்னா மாமியாவோடாடா இப்போ சகட்ட பயலுக்கு பரத்த பயலுகளா, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லை யாரும். ஒரு 50 அப்படி பச்சை நோட்டை அப்படி ஜோப்பில் திரிச்சிட்டா ஹஜார் ஹஜார், ஹஜ்ஜுக்கே போயிருக்க மாட்டான், மோரக்கட்டை. அல்லது இப்போ தான் இந்த வருஷம் போகலான்னு ஏற்றி வச்சுருப்பேன், ஹஜியார் முயற்சி பண்ணுங்க ஹஜியார். ஹாஜி யார், ஹஜ்ஜி செஞ்சது யாருன்னு தான் இவன் சொல்கிறார். ஆனால் உம்ரி அதே மாதிரி அரபு நாடு சம்பாதிக்க போனான், அரபுல் கசபின்னு தான் சொல்லுவேன், நீ சொருகிட்டான். அவனுக்கு என்ன சிரிப்பு தான் வருது. நான் சொன்னால் நீங்களும் சிரிப்பீங்க. வேணாம், அந்த சப்ஜெக்டுக்கு போக வேணாம், சத்தியத்தை விளங்குங்க. நாம் பெற்ற பிள்ளைய கணவன் அவ்வளோ கவனம் செலுத்த முடியாது, பொருளாதார மேம்பாக்கில் தான் செய்கிறானுங்க, எல்லாம் செலுத்த வேண்டும், ஆனால் செலுத்த முடியல. சஹாபாக்கள் காலத்தில் எல்லாமே அவங்க செலுத்தினாங்க. மனைவி கட்டுப்பட்டால் இன்றைக்கி சொருகலாமா, நாளைக்கு சொருகலாமா, தினம் சொருவாங்க. இன்றைக்கி நீ போய் கேட்டு பாருவேன், நேற்று தான் சொருகுன்னு, இன்றைக்கி என்ன இதே வேலை பொழப்பா போச்சா? உடம்பெல்லாம் பார்க்குறதில்ல, நாளைக்கு தோசை சுட்டு பிள்ளைகளை கொடுக்கறதில்ல. இந்த மிரட்டுறதுலையே அவனுக்கு உசும்புறது இல்லை. நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கி ஆண்மை இல்லாமல் போனது காரணமே அதுதான். மருந்து திண்டு ஏற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். கல்யாணம் முடித்து 3 வருஷம் ஒருத்தர் கேட்குறாரு, ஹஜ்ரத் நான் ஒன்று கேட்குறேன், கோவிச்சுக்கிறாதீங்க. கேளுப்பா, என்ன கேட்குறேன்? ஹலாலானதை கேளு, மார்க்கத்தில் விளங்குனதை கேளு, விளங்காததை கேளு, விளங்கிட்டு கேட்காத. என்கிட்ட சொன்ன பிறகு வேற ஒருத்தன்ட்டையும் கேட்காத, இதெல்லாம் குழப்பவாதிகள். இல்லை விளங்குறதுக்காகத்தான் கேட்குறேன். சரி சொல்லு. அப்போ கேட்டார், நான் கல்யாணம் முடித்த 3 வருஷம் சுத்தமாகவே எந்திரிக்க மாட்டேது, என்ன செய்யலான்டார். புள்ள இருக்காண்டேன். ஆமாம், ஒரு புள்ள கல்யாணம் முடித்த அல்ஹம்துலில்லாஹ் மொதல் ட்ரிப்பே எல்லாம் புள்ள கொடுத்துட்டான். புள்ள பேசுதா நடக்குதாண்டேன். ஆமாம். அதுக்கு களிமா தெரியுமா? தெரியல, அவங்க அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க, நான் இன்ஷால்லா போய் நீ கேட்குறேன்டார். இப்போ நான் கேட்டேன், கல்யாணம் முடித்து ஒரு புள்ள பெற்றுட்டீங்க, நீங்கள் கேட்குற மருந்து தேவை தான், அதாவது உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஈடு செலுத்தணும் தேவை தான், அல்ஹம்துலில்லாஹ் அது 100க்கு 200 நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பிள்ளைக்கு களிமா தெரியல என்ற கவலை உள்ளத்தில் இல்லை. அந்த மனைவியுடைய போகத்தில் இன்பம் பெறதை மட்டும் நீங்கள் குறியாக வச்சு போகிறீங்களே, மனைவிட்ட களிமா சொல்லி கொடுத்தேன்னு கேட்டீங்களாண்டேன். அவர் கொஞ்சம் தக்குவாதாரி அழுதார். இப்படி ஒரு கேள்வி யாருமே நீ கேட்கலையே, யாரும் சொல்லித்தரலையே என்றார். அவெல்லாம் எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க பாவா. ஒரு சில பேர் வசனம் உடையவங்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நான் சொல்கிறதே என்னைய அசிங்கமாக பேசுவாங்க. என்ன இவன் இதெல்லாம் பேசுகிறான், நான் ஒன்று கேட்டான் அவன் ஒன்று சொல்கிறான்ண்டு. இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்களுடைய ஆண்மைக்கு ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? அதிகமாக செலவாத்து ஓதுங்க. ஒரு வக்துலையும் 100 ஓதுங்க. இப்போ யாரை சொல்லலாம், இன்றைக்கி என் மனைவியை உறவு கொள்ளணும், அவள் கேட்டால் மறுக்கக்கூடாது, அவளுக்கு கை காலில் செலாமத்தி இடுப்பு, அவளும் நல்லா இருந்தால் தானே தர முடியும். போய் கேட்டுட்டு 100 ரூபா செலவாத்து ஓதுங்க. எதுக்கு? சொருகிறதுக்கா? சரி, ஓதிட்டு என்ன செய்ய, தண்ணியில் ஊதி அவளுக்கும் கொடுங்க, நீங்களும் குடிங்க. கொஞ்சம் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெய் காக்கா கரண்டி கலந்து நல்லா அவங்களுடைய தொப்பலில் வச்சு நீங்களும் வச்சுக்கிட்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் படுத்துருங்க. எல்லாம் அவங்களுக்கு அதுக்கு உதவி செய்வான். ஒரு 15 நாள் கழித்து வாங்க. வந்தார். வந்தவனே சொன்னார், சுமான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் லாக் ஷுக்கூர், அல்ஹம்துலில்லாஹ் மௌலானா நீங்கள் சொன்னது சரியாக போச்சுன்றார். நீங்கள் ஓதி இருக்கீங்களாண்டேன். இல்லைன்றார். அப்புறம் எப்படி மௌலானா சொல்கிறீங்க? நான் ஓதவே இல்லையே. ஹுவ அந்த மௌலானா ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரின். அவங்க மௌலானான்ற வார்த்தையை சொன்னீங்க, வாயை தட்டி மூடுவேன் அப்படின்னு. வாயை மூடிட்டார். இது எதிரா இவன் வில்லங்கம் பிடிச்சவனாக இருக்கான், எது சொன்னாலும் ஆயத்தை வச்சே மடக்கிறான். அப்படி முடிஞ்சு போச்சா? அப்புறம் சிரிச்சிட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் மௌலானா எனக்கு பெரிய திருப்பி இப்போ தானே சொன்னேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் தெரியாமல் சொல்லி. சரி பரவாயில்லை, நீங்கள் சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்றார். இதோட கம்முண்டு போ, அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செஞ்சுக்க, இதை கண்டினியூ பண்ணுண்டு. ஒரு 10-15 தடவை அப்படி செலவாத்து ஓதி 10-15 நாள் ஜாலியாக இருந்துட்டு கொஞ்ச நாள் செலவாத்தையே மறந்துட்டார். பழையபடி பச்சக்குன்னு போயிடுச்சு. என்ன ஜரத் பீஸ் போயிடுச்சு பழையபடின்றார்.
பல்பையே பிச்சு எடுத்துருங்கண்ணே. சிரிப்பாக தான் வருது. தாய்மாரை கேட்டிங்கனாலும் சிரிப்பீங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க. புண்பட்ட மனசை புகை விட்டு ஆட்டுன மாதிரி கொஞ்சம் சிரிப்பையும் விட்டு ஆட்ட வேண்டியது இருக்குது. இப்போ என்ன செஞ்சார் இவர்? அதில் நான் சொல்கிறது பல்பை சொல்லலை, என் விஷயத்தையே சொல்கிறேன். உங்கள் விஷயத்தில் தாங்க பல்பையே அத்தரிச்சிருங்கண்ணே. தெரியாத மாதிரி சிரித்தார். அப்போ நீங்கள் நான் சொன்னதை கடைப்பிடிச்சிங்களா? ஆஹா, தப்பு செஞ்சுட்டேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஓத சொன்னீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாகிற வரைக்கும் ஓதியா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வாயில் என்ன உனக்கு வந்து முத்து கொட்டிடுமா? கொட்டுண்டா செலவாத்துக்கு. وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இந்த ரெண்டில் ஒன்று எடுத்துக்க, ஓடிடு அப்படின்ட்டேன். இனிமேல் வந்து விளக்குமாறு பிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வர்றது இல்லை. முல்ல தொழுக போனால் இல்லைங்கண்ணே கண்டா மௌலானா, டேய் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னேன். மௌலானா அல்லா தான், நம்ம இல்லை. சரி என்ன செய்ய சொல்லி அஜரத்தினார். அஜரத்தையும் இல்லைப்பா, நான் ஓதி பட்டம் வாங்கலை, சும்மா சொல்லி செய்தி என்ன பாயிண்டார். அப்படி கூப்பிடு. பாயிண்டா தலைவாணி கேட்காத என்கிட்ட, வெறும் பாய் தான் இருக்கு என்கிட்ட. சட்டம் கேட்டார். இந்த மாதிரி பழையபடிக்கு ஆகிப்போச்சு. அதையே கண்டினியூ பண்ணியா? இல்லை மருந்து கிருந்து ஏதாவது இருக்குமா? மருந்து இருக்குது, ஒரு ட்ரிப்புக்கு 1 லட்ச ரூபா ஆகுண்டேன். அடாடா அல்லாஹ் இவ்வளோ சொல்கிறீங்கன்றார். சும்மா வந்துடுமா மருந்து? அல்லாஹ் கொடுத்த நேமத்திருக்க மனைவியுடைய அபம், அது ஒரு சொர்க்கையா? சொர்க்கமா அப்படின்றார். ஆமையா, சொர்க்கம், சொர்க்கத்துடைய நமூனா இதுதான் ஊர்லின்ட்டு இருக்கு. ஊரில் ஈனின் முத்த ஜவ்விசின் வபில் ஜன்னத்தி ஆக்கிலின். அஜரத்துக்கு ஓதுறாங்கல்ல ரமலானில், அஜரத்துகளுக்கு அப்போ மட்டும்தான் ஞாபகம் வரும், இப்போலாம் ஞாபகம் வராது. ஏன்னா நீ போய் ஊர்லீனை கொடுன்னு கேட்டுருவேன்னு அஜரத்து முடிக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டார். தாய்மார்களே, சகோதரிகளே, இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், வாழ்வு என்பது தரிகட்டு விடக்கூடாது, தர்திரியமாகி விடக்கூடாது. நறுமணம் கமலும் வாழ்வாக ஆகுவதற்குத்தான் அல்லாஹ் அந்த ஜன்னத்திலும் மூலமாக பெண்களை வச்சிருக்கான். பெண்ணின் அபம் சுவர்க்கத்தின் ருசி. உணருங்கள், சிந்தியுங்கள். தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு وآخر دعوانا أن الحمد لله رب العالمين فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين.